கட்சி மாறும் நிர்வாகிகள், கலகலக்கும் டெல்டா அரசியல். டெல்டா மாவட்டங்கள்ல பம்பர கட்சியோட போர்படை தளபதியா இருந்த ஆடுதுறைக்காரரு இலை கட்சிக்கு தாவி சூரிய கூட்டணிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காராம். சூரிய கூட்டணியில பம்பர கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல சூரிய கட்சி சின்னத்துல தான் போட்டியிடணும்னு சொன்னதால பம்பர கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் கடுமையான அதிருப்தியில இருந்தாங்களாம். அதனால சூரிய கட்சிக்காரங்களோட சேர்ந்து பிரச்சாரத்திற்கு போகாம முக்கிய நிர்வாகிகள் சைலண்டா இருந்தாங்களாம். இதனால திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் சட்டசபை தொகுதிகள்ல சூரிய கூட்டணியோட தேர்தல் பணிகள்ல தொய்வு ஏற்பட்டதா சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது பம்பர கட்சியோட மாநில நிர்வாகியான ஆடுதுறைக்காரரு இலை கட்சி தலைவரோட ஐக்கியமாயிட்டாராம். பம்பர தலைவர் மேல ரொம்ப மரியாதையும் எதிர்பார்ப்பும் வச்சிருந்ததாகவும், ஆனா அவரு கட்சி தொண்டர்களோட உணர்வுகளை மதிக்காம சூரிய கட்சி தலைமையிடம் அடிபணிஞ்சு போனதை ஏத்துக்க முடியலன்னு ஆடுதுறை தளபதி தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட சொன்னாராம். பம்பர கட்சி தலைவரோட அண்மைக்கால நடவடிக்கைகளால அப்செட் ஆகி இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் ஆடுதுறைக்காரருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம். டெல்டா மாவட்டங்கள்ல அவருடன் இணைஞ்சு செயல்பட்ட பம்பர கட்சி நிர்வாகிகள் கூண்டோட இலை கட்சியில இணைய திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. டெல்டா மாவட்டங்கள்ல அதிக அளவுல மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டு கணிசமான ஓட்டுக்களை வச்சிருக்கிற பம்பர கட்சி நிர்வாகிகளோட முடிவு சூரிய கட்சி நிர்வாகிகளை அதிர வச்சிருக்கான். அதே சமயத்துல பாண்டையார் கட்சியோட ஆதரவும் இலை கூட்டணிக்கு கிடைச்சிருக்கிறதால கூடுதல் உற்சாகத்தோட பிரச்சாரத்துல பின்னி எடுக்கிறாங்களாம் ரத்தத்தின் ரத்தங்கள். சூரிய கட்சி தலைமை டெல்டா மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை முடிச்ச பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திகச்சுக்கிட்டு இருக்காங்களாம் உள்ளூர் நிர்வாகிகள். அதனால நிலைமையை சமாளிக்கிறதுக்காக டெல்டா மாவட்டங்கள்ல இன்னொரு கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள சூரிய தலைமை முடிவு செஞ்சிருக்காம். இதுதான் இப்போ டெல்டா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான பேசுபொருளா இருக்கா. அப்படியா? சரி.